நீலகிரி மாவட்டம் கூடலூரில் விதிகளை மீறி நடைபெற்று வந்த கட்டடப் பணியை அதிகாரிகள் தடுத்து நிறுத்தினர். கூடலூர் மைசூர் சாலையில் வீடு கட்டுவதற்கு அனுமதி பெற்றுவிட்டு வணிக ரீதியிலான கட்டிடங்களை கட்டி வந்ததாக புகார் எழுந்தது. இதனையடுத்து நகராட்சி அதிகாரிகள் அங்கு சென்று ஆய்வு செய்தபோது விதிகளை மீறி கட்டிடம் கட்டி வந்தது உறுதியானது. இதனையடுத்து பணிகளை தடுத்து நிறுத்தி பொருட்களை பறிமுதல் செய்தனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் நெல் ஜெயராமனின் பாரம்பரிய நெல் பாதுகாப்பு மையத்துக்கு இயற்கை தர சான்றிதழ் அளிக்கும் அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளதால் விவசாயிகள் மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்துள்ளனர். ஆதிரங்கம் கிராமத்தில் உள்ள நெல் ஜெயராமன் பாரம்பரிய நெல் பாதுகாப்பு மையத்தின் மண்டல கூட்டம் இயற்கை உழவர் இயக்க மாநில செயலாளர் அசோகன் தலைமையில் நடைபெற்றது. அப்போது பாரம்பரிய இயற்கை விவசாயம் செய்து வரும் 500க்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு மத்திய அரசின் இயற்கை தர சான்றிதழ் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது. தஞ்சை மாவட்டம் திருவையாற்றில் செல்போன் திருட்டில் ஈடுபட்டு வந்த 4 பேர் கைது செய்யப்பட்டனர். திருவையாற்று பகுதியில் தொடர் செல்போன் திருட்டு நடைபெறுவதாக வந்த புகார்களை அடுத்து காவல்துறையினர் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது அம்மன்பேட்டை வளைவு பகுதியில் சந்தேகத்திற்கு இடமளிக்கும் வகையில் நின்று கொண்டிருந்த 4 பேரை பிடித்து விசாரித்தது. அவர்கள் செல்போன் திருட்டில் ஈடுபட்டவர்கள் என தெரியவந்தது. பின்னர் கைது செய்யப்பட்ட அவர்களிடமிருந்து 13 செல்போன்கள், 2 மோட்டார் சைக்கிள்கள் ஆகியவற்றை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். கர்நாடக மாநிலத்தில் முழு ஊரடங்கு அமலில் இருப்பதால் அங்கிருந்து வியாபாரிகள் வராமல் ஈரோடு மாவட்டம் புஞ்சை புளியம்பட்டியில் வெங்காய மூட்டைகள் தேக்கமடைந்துள்ளன. வழக்கமாக சந்தைக்கு கொண்டுவரப்படும் வெங்காயம் 800 மூட்டை வரை விற்பனையாகும் நிலையில் தற்போது 400 மூட்டைகள் மட்டுமே விற்பனையானது. மேலும் கிலோ 80 ரூபாய்க்கு விற்கப்பட்ட வெங்காயம் விலை குறைந்து 35 முதல் 45 ரூபாய் வரை விற்பனையானது. வைகை அணையில் இருந்து மதுரை மாநகராட்சிக்கு குடிநீர் கொண்டு செல்லும் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு பெருமளவில் தண்ணீர் வீணாவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. வைகை அணையில் இருந்து நாள்தோறும் குடிநீருக்காக 60 கனஅடி தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. இதில் மதுரை மாநகராட்சி சேடப்பட்டி கூட்டு குடிநீர் திட்டத்திற்கு 48 கனஅடி நீர் செல்கிறது. இதற்காக பெரியகுளம் அருகே இருக்கும் குள்ளப்புறம் பகுதியில் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு தினந்தோறும் 50,000 லிட்டர் தண்ணீர் வீணாவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. கொரோனாவால் பாதிக்கப்படக்கூடியவர்கள் தங்களது வீடுகளுக்கு அருகில் உள்ள ராணுவ மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனாவின் 2வது அலை நாடு முழுவதும் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி வரும் சூழலில் முப்படைகளின் தளபதிகளுடன் பிரதமர் மோடி தனித்தனியாக ஆலோசனை நடத்தி வருகிறார். அதன் ஒரு பகுதியாக ராணுவ தளபதி MM நரவானே உடன் பிரதமர் ஆலோசனை மேற்கொண்டார். இது தொடர்பாக பின்னர் வெளியிடப்பட்ட செய்திக்குறிப்பில் ராணுவத்தின் சார்பாக கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் திருப்திகரமாக இருப்பதாக பிரதமர் மோடி கூறினார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆக்சிஜன் வாகனங்களை அனுப்பி வைப்பது, மருந்து பொருட்களுக்கு உரிய வாகனங்களை வழங்குவது போன்ற பணிகளையும் ராணுவத்தினர் செய்து வருவதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆக்சிஜன் தட்டுப்பாட்டால் இந்தியாவில் கொரோனா நோயாளிகள் திணறும் நிலையில் இந்தியாவுக்கு 40க்கும் அதிகமான நாடுகள் உதவ முன்வந்துள்ளதாக வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. உலகின் வெவ்வேறு பகுதிகளில் இருந்தும் 550 ஆக்சிஜன் உற்பத்தி பிளான்ட்டுகள் வரவுள்ளதாக வெளியுறவுத்துறை செயலாளர் ஹர்ஷ்வர்தன் கிரிங்லா தெரிவித்துள்ளார். ரஷ்யாவில் இருந்து 20 ஆக்சிஜன் செறிவூட்டிகள், 75 வெண்டிலேட்டர்கள் உள்ளிட்ட 22 மெட்ரிக் டன் பொருட்களுடன் 2 விமானங்கள் வந்துள்ளன. ஆக்சிஜன் உற்பத்தி கருவிகளுடன் அமெரிக்காவிலிருந்து 3 விமானங்கள் வரக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்காவிலிருந்து 1000 ஆக்சிஜன் சிலிண்டர்கள், 15 மில்லியன் N95 முகக்கவசங்கள், 10 லட்சம் ரேபிட் பரிசோதனை கருவிகள் உட்பட $100 மில்லியன் மதிப்பிலான பொருட்கள் அனுப்பப்பட்டுள்ளன. ஆக்சிஜன் சிலிண்டர் என கூறி தீயணைப்பானை விற்ற 2 பேர் கைது செய்யப்பட்டனர். உத்தம்நாக பகுதியைச் சேர்ந்த அசுதேஷ் சௌகான் என்ற 19 வயது இளைஞரும் ஆயுஷ்குமார் என்ற 22 வயது இளைஞரும் சேர்ந்து இந்த வேலையை செய்துள்ளனர். கொரோனா பாதிக்கப்பட்ட ஒருவரின் உறவினர் இவர்களிடம் ஏமாந்துள்ளார். தீயணைக்கும் கருவிகள் 2ஐ தலா 10,000 ரூபாய்க்கு அவர்கள் விற்றுள்ளதாக டெல்லி காவல்துறை தெரிவித்துள்ளது. கொரோனா பரவல் அதிகரித்து வரும் நிலையில் பாதிப்பு அதிகம் உள்ள மாவட்டங்களில் கூடுதல் கட்டுப்பாடுகளை விதிப்பது குறித்து ஆட்சியர்களோடு தலைமைச் செயலாளர் ஆலோசனை மேற்கொண்டார். தமிழகத்தில் சென்னை, செங்கல்பட்டு, கோவை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் தொற்று பரவல் அதிகமாக உள்ளது. இதனையடுத்து அங்கு கூடுதல் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட வேண்டுமா, ஏற்கனவே நடைமுறையில் உள்ள கட்டுப்பாடுகளை நீட்டிப்பதா என்பன உள்ளிட்டவை குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது. மருத்துவ வல்லுநர் குழுவைச் சேர்ந்தோரும் ஆலோசனையில் பங்கேற்றனர். காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, தேனி, திருப்பூர் உள்ளிட்ட மாவட்ட ஆட்சியர்களும் சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன், வருவாய்த்துறை செயலாளர் அதுல்யா மிஸ்ரா, டிஜிபி திரிபாதி, சென்னை மாநகராட்சி ஆணையர் ஆகியோரும் கலந்து கொண்டனர்.
புதுக்கோட்டை அருகே சட்டவிரோதமாக மணல் அள்ளியது குறித்து புகார் அளித்த நபர் மீது அதிமுக பிரமுகர் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது. பெருமாநாடு பகுதியைச் சேர்ந்த செல்வராஜ் என்பவர் வெள்ளாற்றுப்படுகையில் மணல் அள்ளி விற்பனை செய்து வந்ததாக தெரிகிறது. இது தொடர்பாக அதே பகுதியைச் சேர்ந்த பழனிசாமி ஆதாரத்துடன் காவல் நிலையம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்துள்ளார். எனினும் நடவடிக்கை எடுக்காததால் நீதிமன்றத்தை நாடியுள்ளார். இந்த நிலையில் செல்வராஜ் தரப்பினர் பழனிசாமி மீது தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது. இதில் காயமடைந்த அவர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். புதுக்கோட்டையில் சிலம்ப பயிற்சியாளர் ஒருவர் உயிரிழந்த நிலையில் அவரது மாணவர்கள் இடுகாடு வரை சிலம்பம் சுற்றியவாறே சென்று இறுதி அஞ்சலி செலுத்திய சம்பவம் காண்போரை கண்கலங்கச் செய்தது. சிலம்ப பயிற்சியின் போது ஏற்பட்ட காயத்தால் உடல்நலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சையில் இருந்த பயிற்சியாளர் அந்தோணிராஜ் உயிரிழந்தார். தங்களுக்கு சிலம்ப கலையை கற்றுக் கொடுத்த குருவிற்கு மரியாதை செலுத்தும் வகையில் அவரது மாணவர்கள் கண்ணீர் மல்க சிலம்பம் சுற்றி மரியாதை செலுத்தினர். கோடை விடுமுறை காலத்தில் அவசர வழக்குகளை விசாரிக்க விடுமுறை கால நீதிமன்றம் இயங்கும் என சென்னை உயர்நீதிமன்றம் அறிவித்துள்ளது. அதன்படி வாரந்தோறும் திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் மனு தாக்கலும், புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் விசாரணையும் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் அவசர வழக்குகளை விசாரிக்க வார நாட்கள் அடிப்படையில் நீதிபதிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். மதுரை மாநகராட்சி அலுவலகத்தில் 8000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய கணக்காளர் கைது செய்யப்பட்டார். மதுரை அவனியாபுரம் பகுதியைச் சேர்ந்த இளங்கோவன் என்பவர் தன்னுடைய தாய் பெயரில் வாங்கிய வீட்டின் பெயர் மாற்றம் செய்து வரி கட்டுவதற்காக மதுரை மாநகராட்சிக்குட்பட்ட கிழக்கு மண்டல அலுவலகத்தில் விண்ணப்பித்திருந்தார். அங்கு கணக்காளராக பணியாற்றி வரும் முத்துக்கணி ஈஸ்வரன் என்பவர் பெயர் மாற்றம் செய்து தருவதற்கு 8000 ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார். இது தொடர்பாக இளங்கோவன் லஞ்ச ஒழிப்புத்துறையினரிடம் புகார் அளித்தனர். அவர்களின் ஆலோசனையின் பேரில் ரசாயனம் தடவப்பட்ட பணத்தை இளங்கோவன் முத்துக்கணி ஈஸ்வரனிடம் கொடுத்தபோது லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கையும் களவுமாக பிடித்தனர். திருச்செந்தூர் முருகன் கோயிலில் திடீரென வைக்கப்பட்டுள்ள ஹிந்தி கல்வெட்டுகளை அகற்ற வேண்டும் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வலியுறுத்தியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வேல் ஏந்தி சூரனை வதைத்து கோயில் கொண்டுள்ள செந்தூர் ஆண்டவன் கோயிலில் ஹிந்தியை திணிக்க முயல்வதை ஏற்க முடியாது என கூறியுள்ளார். அந்த கல்வெட்டு என்ன நோக்கத்துக்காக வைக்கப்பட்டாலும் அதை அகற்ற வேண்டும் என வைகோ தமிழக அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். கொரோனா தாக்குதலிலிருந்து உலக மக்கள் விடுபட வேண்டி மாமல்லபுரத்தில் 4000 திவ்ய பிரபந்த மந்திரங்கள் வாசிக்கும் நிகழ்ச்சி தொடங்கியது. பூதாத்தாழ்வார் அவதரித்த குலசேகர ஆழ்வார் ராமானுஜர் கூட்டத்தில் வைணவ பாகவதர்கள் மூலம் தினமும் 400 மந்திரங்கள் என 10 நாட்களுக்கு 4000 மந்திரங்கள் வாசிக்கப்பட உள்ளன. முன்னதாக தலசயன பெருமாளுக்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டு மந்திரம் வாசிக்கும் நிகழ்வு தொடங்கியது. சென்னையில் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை இன்று சிறிய இறக்கம் கண்டுள்ளது. இன்று காலை நிலவரப்படி 22 கேரட் ஆபரண தங்கம் கிராமுக்கு 20 ரூபாய் விலை குறைந்து 4405 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 160 ரூபாய் விலை இறங்கி 35,240 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. வெள்ளி கிராமிற்கு 90 காசு விலை குறைந்து 72 ரூபாய் 80 காசுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் உள்ள தனியார் பள்ளியில் 100 படுக்கை வசதியுடன் கூடிய கொரோனா சிகிச்சை மையம் தயாராகி வருகிறது. கொரோனா பரவல் அதிகரித்து வரும் நிலையில் பெருந்துறை அரசு மருத்துவமனையில் போதுமான படுக்கை வசதி இல்லாத காரணத்தால் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் கொரோனா சிகிச்சை மையம் அமைக்கப்படுகிறது. இந்நிலையில் சத்தியமங்கலம் அரசு மருத்துவமனை அருகே உள்ள தனியார் பள்ளியில் உள்ள வகுப்பறைகளை கொரோனா சிகிச்சை அறைகளாக மாற்றும் ஆரம்பகட்ட பணிகள் நடைபெற்று வருகின்றன. இங்கு நோயாளிகளுக்கு தேவையான தண்ணீர், கழிப்பறை வசதிகள் மற்றும் காற்றோட்டமான சூழல் ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. கோவை மாவட்டம் வால்பாறையில் தொடர்ந்து குடியிருப்பு பகுதியில் சுற்றி வரும் சிறுத்தையை பிடிக்க வைக்கப்பட்டுள்ள கூண்டில் சிறுத்தை சிக்காததால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். வாழைத்தோட்டம் குடியிருப்பு பகுதிகளில் இரவில் சிறுத்தை ஒன்று சுற்றி வருவதால் அதனை பிடிக்க 2 கூண்டுகள் வைக்கப்பட்டு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. இந்நிலையில் தொடர்ந்து இரவு நேரங்களில் சிறுத்தை சுற்றி வரும் நிலையில் இதுவரை கூண்டில் சிக்கவில்லை. கூண்டில் இறைச்சியை வைக்காததால் சிறுத்தை சிக்குவதில்லை என புகார் தெரிவிக்கும் மக்கள் சிறுத்தையை விரைந்து பிடிக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கொரோனா தடுப்பு விதிமுறைகளை மீறியதால் சுமார் 62 லட்சம் ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளது. மாவட்டத்தில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளில் மாவட்ட நிர்வாகம் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது. இந்நிலையில் கொரோனா தடுப்பு விதிமுறைகளை மீறியதாக
மாவட்டத்தில் 62,23,000 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் பகுதியில் கூட்டமாக சாலையை கடக்கும் யானைகளால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். உணவு மற்றும் தண்ணீர் தேடி வனப்பகுதியிலிருந்து வெளியேறும் யானை கூட்டம் மாலை வேளைகளில் சாலையை கடக்கிறது. இந்த நேரத்தில் அந்த வழியாக பயணிக்கும் பொதுமக்கள் அச்சத்துடன் செல்கின்றனர். யானைகள் கடக்கும் நேரங்களில் சற்று நேரம் வாகன போக்குவரத்தை நிறுத்த வேண்டுமென வன உயிரின ஆர்வலர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே முன்னாள் முதல்வர்கள் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா சிலைக்கு முகக்கவசம் அணிவித்து பெண் ஒருவர் விழிப்புணர்வு ஏற்படுத்தியுள்ளார். நல்லிக்கவுண்டன்பாளையத்தில் தவமணி என்பவர் டீ கடை நடத்தி வருகிறார். அவரது கடைக்கு வரும் வாடிக்கையாளர்கள் முகக்கவசம் அணியாமல் வருவதால் அவர்களுக்கு கொரோனாவின் தீவிரத்தை உணர்த்த யோசித்துள்ளார். நாம் கூறினால் கேட்க மாட்டார்கள், ஆனால் எம்ஜிஆர் ஜெயலலிதா கூறினால் சரியாக இருக்கும் என எண்ணி அங்கிருந்த இருவரின் சிலைக்கும் முகக்கவசம் அணிவித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தியுள்ளார். ரஜினி, கமல்ஹாசனை தொடர்ந்து எம்ஜிஆரை சொந்தம் கொண்டாடி அஜித் ரசிகர்கள் மதுரையில் சுவரொட்டிகளை ஒட்டியுள்ளனர். நடிகர் அஜித்தின் பிறந்தநாள் மே 1ஆம் தேதியான நாளை என்பதால் அவருக்கு வாழ்த்து தெரிவித்து மதுரையில் ரசிகர்கள் பலவிதமான சுவரொட்டிகளை ஒட்டியிருக்கிறார்கள். அதில் எங்களின் பொன்மன செம்மலே என்ற வாசகத்துடன் கூடிய போஸ்டரில் நடிகர் அஜித்குமாரின் புகைப்படம் எம்ஜிஆர் போல சித்தரிக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி சந்தையில் புலி விலை கடும் வீழ்ச்சியடைந்துள்ளது. கிருஷ்ணகிரி பழையபேட்டை புலிச்சந்தை தமிழகத்திலேயே மிகப்பெரிய சந்தையாகும். இங்கு ஆந்திரா, கர்நாடக மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் புலியை கொண்டு வந்து விற்பனை செய்வது வழக்கம். வாரந்தோறும் வியாழன் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சந்தை கூடும் நிலையில் ஞாயிறு ஊரடங்கால் வியாழனன்றே புலி வரத்து அதிகம் இருந்தது. இதனால் விலை வீழ்ச்சியடைந்து 1 கிலோ புலி 25 ரூபாயில் இருந்து 35 ரூபாய் வரையே ஏலம் போனது. தருமபுரி மாவட்டத்தில் இன்று மேலும் 154 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியானதால் மொத்த பாதிப்பு 9,250 உயர்ந்திருக்கிறது. மாவட்டத்தில் இதுவரை வைரஸ் தொற்று பாதிப்பில் 65 பேர் உயிரிழந்துள்ளனர். 8,066 பேர் சிகிச்சை பெற்று பூரண குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். தற்போது 1,119 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். விழுப்புரத்தில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை பின்பற்றாத 7 பேருந்துகளுக்கு காவல்துறையினர் அபராதம் விதித்தனர். விழுப்புரத்தில் இயங்கிய தனியார் பேருந்துகளில் ஏராளமானோர் நின்று கொண்டு பயணம் செய்திருக்கிறார்கள். இதனையடுத்து காவல் துணை கண்காணிப்பாளர் நல்லசிவம் பேருந்துகளில் ஆய்வு செய்து விதிமுறைகளை மீறிய 7 பேருந்துகளுக்கு தலா 1,500 ரூபாய் அபராதம் விதித்தனர். மதுரையில் குடியிருப்பு பகுதியில் கேட்பாரற்று கிடந்த ஏர்கன் ஐ காவல்துறையினர் பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குமாரசாமி தெருவைச் சேர்ந்த செந்தில்குமார் என்பவரது வீட்டின் பின்புறத்தில் உள்ள சாக்கில் ஏர்கன் கிடந்துள்ளது. இதுகுறித்து செந்தில்குமார் அளித்த புகாரின் பேரில் துப்பாக்கியை கைப்பற்றி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் உப்பு சத்தியாகிரகத்தின் 91ஆம் ஆண்டு நிறைவு விழாவையொட்டி உப்பு சத்தியாகிரக நினைவு ஸ்தூபியில் உப்பு அள்ளி தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. அகஸ்தியன் பள்ளியில் உப்பு சத்தியாகிரக நினைவு ஸ்தூபியில் தனிமனித இடைவெளியை பின்பற்றி தியாகிகளின் வாரிசுகள், காங்கிரஸ் கட்சியினர் உள்ளிட்டோர் உப்பள்ளி மலர் தூவி மறைந்த தியாகிகளுக்கு மரியாதை செலுத்தினர். ஆங்கிலேய அரசு உப்புக்கு எதிராக வரி விதித்ததை கண்டித்து 1930ஆம் ஆண்டு ஏப்ரல் 30ஆம் தேதி வேதாரண்யம் அருகே அகஸ்தியம் பள்ளியில் மூதறிஞர் ராஜாஜி, சர்தார் வேதரத்னம் ஆகியோர் தலைமையில் உப்பு சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டனர். இச்சம்பவத்தின் நினைவாக ஆண்டுதோறும் ஏப்ரல் 30ஆம் தேதி மரியாதை செலுத்தப்படுகிறது. அரியலூர் மாவட்டம் தாப்பலூர் அருகே தண்ணீர் தேடி வந்து கம்பிவேலியில் சிக்கிய 2 மான்களை இளைஞர்கள் மீட்டுள்ளனர். தாப்பலூர் அருகே கொள்ளிடம் ஆற்றுப் பகுதியில் உள்ள காட்டுப்பகுதியில் புள்ளி மான்கள், மயில் உள்ளிட்டவை அதிகளவில் வாழ்ந்து வருகின்றன. கோடை காலம் என்பதால் தண்ணீர் தேடி இவை குடியிருப்புகளை ஒட்டித் திரிகின்றன. இந்நிலையில் வீணாநல்லூர் கிராமத்தில் வீடுகளுக்கு அருகில் மனைப்பகுதியில் கம்பிவேலியில் 3 மாத பெண் மான்குட்டி சிக்கியது. இதனை நாய்கள் கடித்து விடா வண்ணம் அப்பகுதி இளைஞர்கள் மீட்டனர். இதேபோல் மைக்கேல்பட்டி கிராமத்தில் 2 வயதுடைய பெண்மான் ஒன்று கம்பியில் சிக்கிய நிலையில் அதனை அப்பகுதி இளைஞர்கள் மீட்டனர். 2 மான்களும் வனத்துறையினரிடம் பாதுகாப்பாக ஒப்படைக்கப்பட்டன. பெங்களூரில் கொரோனாவால் உயிரிழந்தவர்களின் உடல்களை தகனம் செய்வதற்காக மயானத்தின் முன்பாக நீண்ட வரிசையில் ஆம்புலன்ஸில் காத்திருக்கிறார்கள். கர்நாடகாவில் தினமும் 30,000க்கும் மேற்பட்டோர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் கொரோனாவால் உயிரிழந்தவர்களின் உடல்களை தகனம் செய்வதற்காக அவர்களது உறவினர்கள் மயானத்தின் முன்பாக குவிந்து வருகிறார்கள்.
கம்மனஹள்ளி பகுதியில் உள்ள மயானம் முன்பாக நீண்ட வரிசையில் ஆம்புலன்ஸில் உடல்களோடு காத்து கிடக்கும் காட்சிகள் வெளியாகியுள்ளன. போபாலைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் ஒருவர் தனது ஆட்டோவை ஆம்புலன்ஸாக மாற்றி நோயாளிகளை இலவசமாக மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்கிறார். ஜாவித் கான் என்ற ஆட்டோ ஓட்டுநர் கொரோனா நோயாளிகளுக்காக உதவும் வகையில் தனது ஆட்டோவை ஆம்புலன்ஸாக மாற்றியுள்ளார். ஆம்புலன்ஸிலேயே ஆக்ஸிஜன் சிலிண்டர் வசதி மற்றும் அனைத்து முதலுதவிக்கும் தேவையான வசதிகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். நோயாளிகளை மருத்துவமனைக்கு இலவசமாக அழைத்துச் செல்வதாக ஜாவித் கான் தெரிவித்திருக்கிறார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே பன்னாரியம்மன் கோயிலில் பக்தர்களுக்கு அனுமதி அளிக்கப்படாத நிலையில் பூட்டிய நுழைவு வாயில் முன்பாக பக்தர்கள் வழிபட்டுச் செல்கிறார்கள். அடர்ந்த வனப்பகுதியில் உள்ள இக்கோயிலிலும் கொரோனா கட்டுப்பாடுகள் பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்படவில்லை. ஆயினும் வெள்ளிக்கிழமையான இன்று பக்தர்கள் கோயிலுக்கு வந்து நுழைவு வாயில் முன்பாக கற்பூரம் ஏற்றி நெய்தீபம் ஏற்றி வைத்து பயபக்தியுடன் வழிபட்டனர். கோயில் பூட்டப்பட்ட நிலையிலும் வெள்ளிக்கிழமையான இன்று பக்தர்கள் கோயிலுக்கு வந்து நுழைவாயில் முன்பு கற்பூரம் பற்ற வைத்து நெய்தீபம் ஏற்றி பன்னாரியம்மனை வழிபட்டனர். விஜய் மக்கள் இயக்கம் சார்பில் மயிலாடுதுறை அரசு மருத்துவமனைக்கு 10 ஆக்ஸிஜன் சிலிண்டர்கள் வழங்கப்பட்டன. ஆக்ஸிஜன் தட்டுப்பாட்டால் பலர் பாதிக்கப்படும் நிலையில் மயிலாடுதுறை அரசு பெரியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் நோயாளிகள் பலனடையும் வகையில் 10 ஆக்ஸிஜன் சிலிண்டர்கள் விஜய் மக்கள் இயக்கம் சார்பில் வழங்கப்பட்டது. மேலும் கொரோனா நோயாளிகளுக்கு உதவும் வகையில் முகக்கவசங்கள், சானிடைசர் போன்றவையும் வழங்கப்பட்டன. கேரள மாநிலம் வயநாட்டில் கொரோனா பாதிப்பு அதிகரித்து வருவதால் அங்குள்ள சில பகுதிகளில் 10 நாட்களுக்கு முழு பொது முடக்கம் அமல்படுத்தப்பட்டுள்ளது. வயநாட்டில் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். நோய் தொற்றை கட்டுப்படுத்தும் விதமாக சுல்தான் பத்தேரி, நென்மேனி உள்ளிட்ட பகுதிகளில் அடுத்த 10 நாட்களுக்கு முழு பொது முடக்கம் அமல்படுத்தப்பட்டுள்ளது. அத்தியாவசிய கடைகள் தவிர மற்ற அனைத்து கடைகளும் மூடப்பட்டுள்ளன. தேனி அருகே பல நாட்களாக கொள்ளையில் ஈடுபட்ட கொள்ளையனை பொதுமக்கள் பிடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். காமாட்சிபுரத்தில் வீடுகளில் தொடர் கொள்ளை சம்பவங்கள் நடைபெற்று வந்துள்ளன. கொள்ளையனை பிடிக்க திட்டமிட்ட மக்கள் வீட்டின் மொட்டை மாடிகளில் மறைந்திருந்து கண்காணித்துள்ளனர். அப்போது கொள்ளையன் வீடு ஒன்றின் பூட்டை உடைத்துக் கொண்டிருக்கும் போது அப்பகுதி மக்கள் கையும் களவுமாக பிடித்து தாக்கினர். இதையடுத்து காவல்துறையினரிடம் அவர் ஒப்படைக்கப்பட்டார். விசாரணையில் அதே ஊரைச் சேர்ந்த சந்தோஷ் என்பதும் கேரளாவிலும் கொள்ளையில் ஈடுபட்டு வந்ததும் தெரியவந்துள்ளது. கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் விவசாய நிலங்களில் சோதனை முயற்சியாக ஆளில்லா விமானம் மூலமாக மருந்து தெளிக்கப்பட்டது. அண்ணா பல்கலைக்கழகத்தில் உள்ள தக்ஷா குழுவினர் உருவாக்கிய தொழில்நுட்பம் மூலமாக இந்த ஆளில்லா விமானம் இயக்கப்பட்டது. இதன் மூலம் முந்திரி ஆராய்ச்சி நிலையத்தில் உள்ள பயிர்களில் மருந்து தெளிக்கப்பட்டது. விரைவில் விவசாய நிலங்களில் பயன்படுத்த திட்டமிட்டுள்ளனர். இந்த ஆளில்லா விமானத்தை எரிபொருள் கொண்டு இயக்கப்படுவதால் மலிவான விலையில் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.